ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஸ்னஸ் ரகசியங்கள். இன்னைக்கு இந்த வீடியோவில் போத்தீஸ் மாலோட டிஜிகோல்ட் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தங்கமயிலோட டிஜிகோல்ட் ஸ்கீமை பற்றி டீட்டெயிலாக வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இங்கே போத்தீஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து போத்தீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ், இந்த ஸ்கீமில் நம்ம சேர்றதுனால என்னெல்லாம் பெனிஃபிட்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோட லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 1.25 ஸ்பீட் வச்சு பாருங்கள். ஸோ தட் எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கிடைச்சிடும். சரிங்களா? சரி, இப்போ இவங்க இந்த டிஜிகோல்ட் ஸ்கீமில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் லைக் நீங்கள் வந்து 100 rupees per டேலேருந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் தட் நீங்கள் வந்து என்டையர் டேஸ்மே வந்து நீங்கள் வந்து 100 rupeesமே இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை டெய்லியுமே 100 rupees வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 rupees மினிமம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் மற்ற ஜுவல்லர்ஸோட ஸ்கீம்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து 1000 rupees 2000 rupees அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்கீம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா. பட் 100 rupees அப்படின்றது ஒரு மிகவும் பெனிஃபிட்டான ஒரு விஷயம் தான். இது போத்தீஸாக இருந்தாலும் சரி, தங்கமயிலாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து இது வந்து பேஸ் விஷயம் வந்து காமனாக வச்சுன்னா ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? சரி, இப்போ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டான வே இல்லைங்களா? ஏன்னா டிஜிகோல்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆப் தான். ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர் வந்து டேட்டா அந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ கீழே இருக்கிற லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த போத்தீஸோட டிஜிகோல்ட் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ருபீஸ்க்குமே வந்து ஈக்குவலண்டான கிராம் வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. அது இந்த டிஜிகோல்ட் ஸ்கீம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது. இதில் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லையுமே வந்து உங்களோட கோல்டு ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், இல்லைனா வந்து ஆஃப்லைன்லையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட கோல்ட் சேவிங்ஸை வந்து 24/7 உங்களால் ட்ராக் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஸ்கீமில் எப்படி சேர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிஜிகோல்ட் ஆப், அதாவது போத்தீஸ் மாலோடைய டிஜிகோல்ட் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஆப் ஸ்டோராக இருந்தாலும் சரி, அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் வந்து ஈஸி சைன்அப் தான். உங்களுடைய பேர், மொபைல் நம்பர், ஆதார் இது இருந்தாலே போதும், உங்களால் ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அதில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ போத்தீஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்க சிட் ஸ்கீம்லாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த டிஜிகோல்ட் ஸ்கீமே இருக்குது. உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஸ்கீமில் சேர்ந்துக்கலாம். அதுலேருந்து உங்களுடைய சேவிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, இப்போ இந்த டிஜிகோல் வந்து மினிமம் 100 rupeesலேருந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% ஆஃப் தி இன்ஸ்டன்ட் கோல்டு வெயிட் போனஸ் வந்து கிடைக்கும். அதாவது நீங்கள் வந்து 1000 rupees இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து 7%க்கான அமௌண்ட்டுக்கு வந்து கோல்டு கிராமா வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 75 டேஸ்க்கு வந்து 5% அண்ட் தேர்ட் 75%க்கு வந்து 3% அண்ட் லாஸ்ட் 75 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% இன்ஸ்டன்ட் கோல்டு வெயிட் போனஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ இவங்க எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 75 டேஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு 15,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 1050 rupees பர்த்தான கோல்டு வெயிட் வந்து உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ஆட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் விஷுவலாக உங்களோட டிஜிகோல்ட் ஆப்பில் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸ்கீம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் வந்து எல்லா வகையான பேமெண்ட் மோட்லையும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 330 டேஸ் வந்து நீங்கள் வந்து இந்த என்டையர் ஸ்கீமில் வந்து இருப்பீங்க. அதாவது 330 டேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 11 months. ஸோ நீங்கள் வந்து இந்த லாக்இன் பீரியட் வந்து 11 months லாக்இன் பீரியட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 330 டேஸ் முடிஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான வெயிட், அதாவது கோல்டு வெயிட்டை வந்து நீங்கள் வந்து அந்த ஆன்லைன்லேயோ இல்லைனா வந்து போத்தீஸ் மாலோடைய ஆஃப்லைன் ஸ்டோர்லையுமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும், கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போது இவங்க என்ன FAQ எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மினிமம் 100 rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து லிமிட்டே கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 lakhs மேலே உங்களுடைய சிட் ஸ்கீம் போகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பேன் கார்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் வந்து 10,000 rupees வரைக்கும் உங்கள் என்டையர் ஸ்கீம் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெறும் ஒரு 500 மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் 12 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு அதை ரிடம்ஷன் பண்ணுறதுலையுமே கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். நீங்கள் ஒரு மினிமம் ஒரு 10,000 rupees வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து வர ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் நல்ல ரிட்டர்னாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு கோல்டு ஜுவல்லரி வந்து வாங்கிக்க முடியும். இதில் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோல்டு ஜுவல்லரி மட்டும் இல்லாமல் கோல்டு காயின்ஸ்மே வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் வந்து அதாவது டிஜிகோல்டு, இந்த போத்தீஸ் டிஜிகோல்டாக இருக்கட்டும் இல்லை வந்து தங்கமயிலாக இருக்கட்டும், இவங்களோட டிஜிகோல்டு ஸ்கீமில் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் காயினாக வாங்குறதா பெட்டர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்கீம்லேயே ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம்கான டிஸ்கவுண்ட் வந்து கிடையாது. இந்த டிஜிகோல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட் இது இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கான அந்த ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு ஒரு அமௌண்ட் பர்சன்டேஜ் போட்டு போடுறாங்களே 7%, 5% அப்படின்ற அந்த விஷயம் தான் நமக்கு பெனிஃபிட். பட் ஆனால்
இவங்க வந்து அந்த செய்கூலி சேதாரத்துக்கு வந்து எந்த டிஸ்கவுண்ட்டும் கிடையாது. என்ன வருதோ நீங்கள் எடுக்கிற நகைக்கு அதை நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து காயின் எடுக்கிறது ஒரு ஹைலி ரெக்கமெண்டடான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சரி, இவ்வளோ விஷயம் இருக்குது. இது யாருக்கு தான் இந்த பிளான் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 600 தான் என்னால் வந்து மந்த்லி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து மிகப்பெரிய ஒரு சர்வைவராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா வந்து ஒரு மாதம் உங்களால் ஒரு ரூ. 2000 ரூ. 3000 செக் கட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்குமே ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா ஒரு 500 மந்த்லி என்னால் சேமித்து இந்த பிளானை இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் இருக்கும். ஸோ அவங்கள மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ இந்த போத்தீஸ் ஸ்வர்ணமாலோட டிஜிகோ ஸ்கீம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஸ்கீம் பற்றின டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இதே போல் வேறு என்ன டாபிக்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுவுமே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோஸில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். டெலிகிராமில் நீங்கள் இன்னும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா டெலிகிராம் லிங்க்குமே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அங்கேயுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் போட்டிருக்கோம். அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.